பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், மகிமை நிறைந்த ஆண்டவராகிய தேவன், ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தாவே உமக்கு நன்றி. நசீரனாகிய இயேசுவே உமக்கு நன்றி. பிதாவாகிய தெய்வமே, பரிசுத்தாவியானவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த மகிமையான இந்த வேளையில் கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஆன்லைன் சர்வீஸுக்காக உங்கள் நன்றியோடு உங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெருகணும், கர்த்தர் அப்பா பெருகணும் அப்பா. நாங்கள் சிறுகவும் கர்த்தர் உதவி செய்யும். இந்த ஆராதனையை பார்க்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் தேவ மகிமை இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா பகுதிகள் மேலும் தேவாதி தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை அப்போ அந்த ஆராதனையை கவனித்து பார்க்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வீட்டிலும் ஆண்டவருடைய சத்துருடைய கிரிகள் எல்லாம் அழிந்து முகம்படி ஆட்சேபிக்கிறோம்ப்பா. ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலும் அப்பாவுடைய மகிமையை பார்க்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, இது மூலமாக சபை பக்தி விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் தாமே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை அனுதினமும் சபையை சேர்த்து கொண்டு வந்தாருங்க சொன்ன வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அந்த பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் ஆண்டவரை பாடி துதித்து நம்ம எல்லாரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் எல்லாரும் உற்சாகமை காரியங்களை தட்டி நம்ம பாடலாம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை. ஆண்டவர் இதுவரைக்கும் நாட்கள் வரைக்கும் கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவன். அதற்காக நன்றி சொல்லி நம்ம எல்லாரும் பாடலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனமாய் ஏக சிந்தையாய் பாடலாம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினார். நடத்துகிற தேவன். கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும். துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும். கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்வில். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்குமானால். கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடு
நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே என் வாழ்வில் செய்தவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே ஆமென் நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே ஆமென். ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே உமக்கே ஆராதனை. பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். ஆவியின் வரங்களை தந்தவரே உமக்கே ஆராதனை.
நம்ம எல்லாரும் கண்களை மூடி அன்புள்ள ஆண்டவரை நோக்கி நம்ம இந்த காலை வேளையில கர்த்தர் கொடுத்த நல்ல பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்தி ஆண்டோடைய பாதத்தில் அமரும்படியாக இதுவரைக்கும் தேவனை பாடி ஆராதித்து துதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு நல்ல பலனை தந்தாரே. ஆண்டோடைய சமூகத்தை நம்ம எல்லாரும் உற்சாகமாய் தேவனுக்கு துதி பலியை நாம் செலுத்துவோம். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை இந்த காலை வேளையில நினைவு கூர்ந்து நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்தது போல ஆண்டவராகிய தேவன் இந்த நாட்களிலும் நம்மளை அவர் நினைவு கூர்ந்து எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்தாரே. அவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு அப்பாவுக்கு இந்த காலையில் நன்றி செலுத்துவோம். அப்பாவை நன்றியோடு கூட துதிக்கிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை தாங்குகிற தேவனுக்கு நன்றி அப்பா. எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே உமக்கு நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கிருபையுள்ள தகப்பனே துதிக்கிறோம் துதிக்கிறப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறப்பா. நீ நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் எங்களுக்கு நல்லவராயிருந்து எல்லா எல்லா காரியத்திலும் தேவனுடைய சமாதானத்தையும் அன்பையும் கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காக இந்த காலையில் நன்றி செலுத்துகிறேன். போக்கிலும் வரத்திலும் இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்து வந்தீரே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த வருஷத்தை துவங்கி இந்த 8வது மாதத்திலையும் ஆண்டவரே இந்த 16ஆம் தேதியும் கர்த்தர் எங்களுக்கு காண செய்த மேலான தயவிற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. 8 மாத காலங்களிலும் கண்ணினிமை போல எங்களை பாதுகாத்து வருகிறேங்கப்பா. இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை சொல்லி ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த மேலான தயவிற்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ நன்மைகள் செய்த ஆண்டவரே துதிக்கிறப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற தேவனே நன்றியோடு கூட துதிக்கிறப்பா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சு யாவருக்கும் கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்கிற ஆண்டவர். அப்படியாய் கர்த்தர் எங்களை எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நீங்களாக்கி எங்களை ரட்சித்து பாதுகாத்து உண்ண உணவும் இருக்க இடம் உடுக்க உடையும் கர்த்தர் கொடுத்து கர்த்தாவே நீ நடத்தி வந்த மேலான தயவிற்கு நன்றி. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல தேவன் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம். ஆவியானவரே உடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்பா. இந்த நாட்களில் அப்பாவுடைய வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பப்படட்ட ஆண்டவரே ஐயா துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு ஒருமனப்பட்டவர்கள் கடந்து போகும்பொழுது என் ஆண்டுடைய வல்லமை அங்கு வெளிப்பட்டது ஆண்டவரே. பிறவி சப்பானை நடக்க பண்ணின தேவன் இந்த நாட்களில் உடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டப்பா. இந்த வார்த்தையில சுகம் உண்டு ஆண்டவரே. அப்பாமை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியும் ஆண்டவரே சகல அதிகாரம் படைத்தவரே உமை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறப்பா. நன்றி செலுத்துகிறப்பா. தேவனாகி கர்த்தாவே துதிக்கிறோம். ஆளுகை செய்கிற தகப்பனே துதிக்கிறோம். நம்ம எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டவருக்கு அப்பாவுக்கு நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நீங்களாக்குகிறவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே மனான மனுஷனே அல்லப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே எங்களை உருவாக்கின தகப்பனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தாயின் கற்பத்திலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீரப்பா. நீ வெளிப்படும் நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீரப்பா. சங்கீதக்காரன் சொன்னது போல என்னுடைய கருவை உடைய கண்கள் கண்டது என்று சொன்னானே. அப்படியாய் கர்த்தர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் இந்த நாட்களிலும் அப்பா ஆவியானவரே துதிக்கிறப்ப எங்களை உற்று பார்க்கிற ஒரு தேவன் அப்பா. அமீனப்பா உமக்கு நன்றி ராஜா. கலங்கின நேரத்துல எல்லாம் என் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீர் அப்பா நீ தூக்கி எடுத்த தேவனப்பா. கலங்காதே திகையாதே என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தையினால தேற்றுகிற தேவனுக்கு நன்றி அப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறப்பா. நன்றி செலுத்துகிறப்பா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே எல்லாம் சொல்லலாம். முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவர் நம்மளை பார்த்து உலகம் முழுவதும் நம்மளை தூக்கி எறிந்தாலும், நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை கைவிட்டாலும், நம்முடைய ஆண்டுடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் இம்மை பொழுதிலும் நம்மளை உற்று பார்க்கிற ஒரு தேவன். சுவாமி நன்றியோடு கூட துதிக்கிறப்பா. எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல தகப்பனே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அநேக ஜனங்கள் நம்மளை தூக்கி எறிந்தாலும், நம்முடைய ஆண்டவர் நம்மளை தூக்கி உயர்த்தி வைக்கிற தேவன். கண்மலையினால நம்மளை திருப்தியாக்குகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஆண்டவருடைய கிருபையினால கர்த்தர் நம்மளை நோக்கி பார்க்கிற எல்லா பிள்ளைகளும் அவர் உயர்த்தி வைக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். பாவி துதிக்கிற ஆண்டவரே, நம்முடைய கண்கள் ஆண்டவரே பூமியின் மீது எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. சப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறப்பா. பூமியில் ஆண்டவரே அப்பா ஒரு உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பார்க்கிற தேவனப்பா. பரிசுத்தாவியானவரே ஒவ்வொரு சனத்தையும் நீங்க உற்று பார்க்கிற ஒரு தேவனப்பா. மோசேக்கு முச்சடியில தரிசனம் கொடுத்த பொழுது அவன் உம்மை நோக்கி உற்று பார்த்தானப்பா. என் ஆண்டவரை வல்லமையாய் பயன்படுத்தினீரே. இந்த நாட்களிலும் அப்பா சமாதானமற்றிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக வருகிறையா. கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை என் ஆண்டவர் ஒவ்வொரு சனங்களுக்கும் கொடுங்கப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரை எத்தனையோ பலவீனத்தின் மத்தியிலும் வியாதியிலும் மத்தியிலும் கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை சமாதானமற்று நிற்கிறார்களே, என் ஆண்டோடைய கரம் தூக்கி எடுக்கட்ட ஆண்டவரை. எல்லா உலகமே வெறுத்து ஒதுக்கினாலும் என் ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு என்று சொல்லி அப்பாவை நோக்கி நாம் பார்க்கலாமா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உம்முடைய கிருபையினால கர்த்தர் தூக்கி எடுத்தது போல என் ஒரேமை துதிக்குறையா. எத்தனையோ சனங்கள் ஆண்டவரை அப்பா அழிந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில என் ஆண்டோடைய கரம் எங்களை தூக்கி எடுத்தது போல தேவரீர் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் இந்த நாட்களில தூக்கி எடுப்பீராகப்பா. ஆண்டவரேமை துதிக்குறையா. அப்பா எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி வைக்கிற தேவன், ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ணுகிற ஒரு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறீரே. இதே போல கர்த்தர் இந்த நாட்களிலும் என் தேசத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்க வருகிறப்பா. கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள், வேதனையோடு நிற்கிற பிள்ளைகள், எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிற பிள்ளைகள் உண்டு. என் ஆண்டவர் ஒருவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிறோயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்னீரே. ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு வெள்ளம் உண்டப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே எல்லா பிள்ளைகளுமே நோக்கி பார்க்கட்டப்பா. கல்வாரி சிலுவை நோக்கி நான் பார்க்கட்ட ஆண்டவரே. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொரு சனத்திற்கும் கர்த்தர் கொடுங்கப்பா. கர்த்தர் எங்களை ஈவாய் ரட்சித்து பாதுகாத்து வழி நடத்தி வருகிறது போல என் ஆண்டவர் தேசத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தேவன் அப்பா நீ ரட்சிப்பீராக ஆண்டவரே. நீ ரட்சிப்பின் தேவனப்பா.
அப்பா மீ துதிக்கிறையா தகப்பனே, மீ துதிக்கிறப்பா. உலகம் முழுவதும் அப்பா ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தின லாபம் என்ன என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கிறாங்களே, வியாதியோடு இருக்கிறாங்களப்பா, கண்ணீரோடு இருக்கிறாங்களே. ஆண்டவரே, தேசமே இந்த கொள்ளையினால கலங்கி கொண்டிருக்கிறதப்பா. என் ஆண்டவர் ஒரு சிறையிருப்பை நீக்குங்கப்பா. நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்புக்கும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே, இந்த நாட்களிலும் அப்பா உங்களை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தாமே இந்த நாளில் ஜீவனை பலனை சுகத்தையும் கர்த்தர் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த ஆளின் மூலியமாய் தேவனை ஆராதிக்கிற எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் பரலோகத்தின் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா, ஆசீர்வதிப்பீராகப்பா. உன்னதத்திலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டப்பா. நீங்க சொன்னீங்களப்பா சங்கீதத்துல, சீயோன் கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னீரே. நீ ஜீவன நாளெல்லாம் நன்மை கிருபை உன்னை தொடரும் என்று சொன்னது போல கர்த்தாவே, அப்படிப்பட்ட கிருபையினால கர்த்தர் நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிரப்புங்க இசப்பா. இந்த வியாதியால பாதிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ்னால அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாட்களில் மூச்சு திணறி இறந்து போறதை பார்க்கிறையா. நீங்க ஒரு ஆத்மா மறித்து போன கூடாது, உமக்கு சித்தமில்லைன்னு சொல்லி பார்க்கிறோமே. சத்ருவானவன் ஜனங்களை வாரிக்கொண்டு போகிறானப்பா. என் ஆண்டவர் ஒரு சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க இசப்பா. தகப்பனே, நீ சுகத்தை விரும்புகிற ஒரு ஆண்டவரப்பா. நீர் யெகோவாய் சுகம் கொடுக்கிற தகப்பனாய் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் கடந்து வருவீராகப்பா. என் தேசத்துல ஒரு சேமத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா அவருடைய கரத்துல முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. தேவரீரின் அப்பா நல்லவராய் இருந்து ஒவ்வொரு ஜனத்திற்கும் கர்த்தர் தாமே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த காலவில் கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றியோடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெரிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆட்கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் வாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாளையும் தேவனை துதித்து பாடவும் ஆராதிக்கவும் அவருடைய மகிமை உணரவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆராதித்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில் நம்ம தேவனுடைய வார்த்தைக்காக கடந்து போவோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களால் கலங்க தேவையில்லை. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன்,
அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுத அவன் கேட்டார் என்று சொல்லிப்பார். உளையான சேற்றில் இருந்து கர்த்தர் தூக்கி எடுக்கிறவர் என்று சொல்லி பார்க்க. ஆமென். நம்மளுடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறான், ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறான். அவன் கிரியைக்கு தக்கதான பலனை கர்த்தர் ஆமென் கொண்டு வருவார். நம்முடைய கிரியைக்கு தக்க பலன் உண்டு. ஆமாம். ஆகவே நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை. கர்த்தர் கிருபையாக இந்த 8வது மாதத்தில் ஆமென் 15 நாட்களை கடந்து ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நிற்கும்படியாகவும் விசுவாசத்தை காத்து கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஆமாம். எத்தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தர் வாளாக்காமல் தடையாக்கி நம்ம உயர்த்துகிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஆமென் ஒவ்வொரு அசைவுகளும் கவனித்து பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். நம்மளோடு கூட தான் இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அதனாலும் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். பிரியமானவர்களே, நம்ம தொடர்ந்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நம்ம தியானித்து வருகிறோம். அதிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டு வருகிறார். தொடர்ந்து 5வது அதிகாரத்தை நம்ம மீண்டுமாய் பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் இப்போ பார்க்கும் பொழுது தேவனிடத்தில் வார்த்தைகளை கேட்கும்படி திரளான கூட்டம் அந்த கடற்கரை அருகே வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சூழ்நிலை பார்க்கும்போது அடுத்த உள்ள சம்பவங்களை நடந்த அதோ பேதுரோடு உரையாடின சம்பவங்களை நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். 3வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. அப்பொழுது அந்த படவில் ஒன்றில் ஏறினான். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினான். அல்லேலூயா. அந்த 2 படகுகள் அந்த கலிலேயா கடலோரமாக நிற்கிறது. அதில் மீனவர்கள் மலைகள் அலசி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறார். ஜனங்கள் வசனங்களை கவனித்து வசனத்தை அவருடைய போதகத்தை அவனுக்கு கேட்கும்படியாக அவரிடத்தில் வந்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அவர் சொல்லுகிறார், சற்று கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டார். கரையில இருந்து அவர் சற்று அந்த படகை உள்ள தண்ணிக்குள்ள அவன் கொஞ்ச தூரம் தள்ளும்படி கேட்டுக்கொண்டார் என்று சொல்லுவார். பின்பு அதை உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அது அந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக வந்து ஜனங்களுக்கு போதித்தார். இன்னைக்கு நம்ம பார்வை போகிறோம். நம்முடைய வாழ்க்கை கரையில இருந்து சற்று தள்ளி போக ஆண்டவர் சொல்லுகிறத பாருங்க. கரை என்பது கடற்கரை அது குறிக்கிறது. அந்த கடற்கரையில் அலைகள் வந்து என்ன பண்ணி கொண்டு இருக்குன்னா வந்து கொண்டே இருக்கும், போய்கொண்டே இருக்கும். அப்போது அதை நம்ம பார்க்கும் பொழுது அது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இங்கே சொல்லப்படு கரையிலிருந்து கொஞ்சம் சற்று தள்ளி கொண்டு போகும்படி கேட்டுக்கொண்டா பாருங்க. அந்த கரை என்பது நம்ம இருமனை தான் நம்ம எடுத்துக்கலாம். ஆண்டவருக்கு ஒரு பக்கமும் உலகப்புறமாக மாம்சத்துக்கு ஒரு பக்கமும் இல்லை விக்கிரங்களுக்கு ஒரு பக்கமாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் ஒன்றும் கிரியை செய்ய முடியாது. கரையில் இருந்து நம்ம சற்று உள்ள தள்ளி வரணும். அப்படின்னா 2 நினைவுகளால் எந்த மட்டும் குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லி எலியா சொல்லுகிறத பார்க்கிறோம். எந்த 2 நினைவுகளால் குந்தி நடக்கிறத பார்க்கிறோம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அந்த கரையில் பார்க்கும்போது அலைகள் வந்து போய் கொண்டு இருக்கும். அதே போல தான் நம்முடைய எண்ணங்களில் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டிருந்தாலும் ஒரு பக்கம் பழைய நினைவுகள் பழைய சுவாபங்களும் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது நம்ம இடத்துல வந்து கொண்டு இருக்கிறது. இரு மனமுள்ளவன் கர்த்தரிடத்தில் ஏதாவது பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு எழுதின புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர்கிட்ட 5வது வசனம், ஒருத்தர் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல கேட்க கடவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் பாருங்க, ஆனாலும் அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது 6வது வசனம், ஆனால் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் கேட்க கடவன். அப்போ சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு
அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறார். அலைகள் கடற்கரையில் ஒட்ட மட்டும்தான் வரும், கொஞ்சம் தள்ளி போயிட்டோன்னா அப்புறம் அலைகள் இருக்காது. நம்முடைய விசுவாச வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட புதுசாக சில நேரங்கள் அப்படி இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சம் சற்று தள்ளி கொண்டு போ அப்படின்னு சொல்லுகிறப்பா. பேதுரு உடனே கீழ்ப்படிந்தான், கொஞ்சம் சற்று தள்ளி கொண்டு போனார் என்று சொல்லி பார்த்து. சந்தேகப்படுகிறவன் பாருங்க, காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பான். ஏன்னா கடற்கரையில் தான் அந்த அலை இருக்கும். அந்த அலையை நம்ம இதுக்குன்னு கத்தத்துல நம்ம எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த சந்தேகத்துக்கு அந்த அந்த அலைகளை ஒப்பிட்டு சொல்லுகிறத பார்க்கணும். அப்போ அப்படிப்பட்ட மனுஷன் கரையில் இருக்கிறது போல 2 நினைவுகள், 2 எஜமான்கள், மாம்சம் சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை. அது மாத்திரம் ஒன்று ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒன்று அனலாயிரி இல்லை குளிராயிரி. நீ 2ம் இல்லாமல் இருக்கும்போது நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ அது விசுவாசத்தினுடைய தடுமாற்றத்தை அங்க பார்க்கிறோம். இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். கடலின் அலை என்பது இருமனதை குறிக்கிறது. அவன் தேவனிடத்துல ஒரு காலையும் உலகப்புறம் ஒரு காலை வைத்து வாழக்கூடிய வாழ்க்கை. அப்படிப்பட்ட மனுஷன் எதுவுமே பெற முடியாது. அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்துல எதையாச்சும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இந்த பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்றார், கொஞ்சம் படக நீ கரையிலிருந்து கொஞ்சம் சற்று உள்ள தள்ளி வா அப்படின்னு சொல்லுகிறத பார்க்க. இன்னைக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய லைஃப்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள், பல நாட்கள், பல மாதங்கள் நான் கடந்து போயிருக்கலாம். ஆனாலும் இன்னைக்கும் தேவனை சந்தேகப்படுகிறவர்கள், அபிவிசுவாசப்படுகிறவர்கள் உண்டு. பாருங்க, எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியாம இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டென்றும் அவரை தேடுகிறவருக்கு அவர் பலன் கொடுக்கிறவர் என்று என்ன பண்ணணும், விசுவாசிக்க வேண்டும். தேடுனா கர்த்தரை தேடுவதற்கு கர்த்தர் ஒரு நன்மையை கொடுக்க தான் செய்வார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தரே தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில இந்த கரையில நிற்கிற ஒரு அனுபவம் இருக்குமே, ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், கொஞ்சம் சற்று உள்ள ஆண்டவருக்குள்ள விசுவாசத்துக்குள்ள இன்னும் உறுதியாய் வாங்க. உறுதியாய் அவரை பற்றி கொள்ள மனதை உடையவனு பூரண சமாதானத்தோடு கர்த்தர் என்ன பண்ணுவாராம், காத்துக்கொள்வார். அல்லேலூயா. உறுதியாய் அவரை பற்றி கொள்ள மனதை உடையவன். இந்த கடற்கரை அனுபவத்தை விட்டு நம்ம சற்று ஆண்டவருக்குள்ள இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணுமா, உள்ள வரணும். ஆண்டவர் சொல்றாரு, அழகா சொல்றார் பாருங்க, சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டான். இது கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம். கர்த்தர் சொன்னாரு, பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம டெவலப் பண்ணணும், இன்னும் முன்னேற்றம் வரணும், வேதத்தை வாசிக்கிறதுல இன்னும் ஆண்டு சமூகத்தில் நம்ம முன்னேறணும், ஜெபிக்கிறதுல முன்னேறணும், விசுவாசிக்கிறதுல முன்னேறணும். எவ்வளோ பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார் என்று சொல்லி நமக்குள்ள விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை 2 மணி செய்தாரு இல்லைன்னா போறாருன்னு சொல்லி அப்படி உள்ள வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோமானால் பரிதபிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து விடுவோம். இன்னும் சற்றே நம்ம தள்ளி கொண்டு போகணும்னா உலகத்துக்காக வாழ்க்கை வாழாதபடிக்கு கர்த்தருக்காக வாழ நம்ம பிரயாசப்படணும். இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரணும். அப்புறம்தான் ஆண்டவருடைய
வார்த்தை கிரியை செய்யும். அப்போதான் தேவன் நம்மை நோக்கி பார்ப்பார். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில பேதுரு மீன் பிடிக்காதபடி வலையில் அலசி கொண்டிருந்த சூழ்நிலையில சற்று தள்ளி கொண்டு போகும் என்று சொல்லி அவர் சொன்ன உடனே அப்படி செய்தான். உடனே ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அப்போ அவரும் என்ன பண்ண படகுல தான் இருக்கிறார். அப்போ அவரும் பேதுரு அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். இப்போ பிரசங்கம் பண்ணி முடித்தாயிட்டு, போதகம் பண்ணி முடிச்சுட்டாங்க, ஜனங்கள்லாம் கலைந்து போனார்கள். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அழகா சொல்லுகிறார், அடுத்த வசனங்களை படிக்கும்போது நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலையில போடுங்கள் அப்படிங்கிறார். முதல்ல கரையில இருந்து சற்று தள்ளுபடி கேட்டுக்கொண்டான். கரையில நிக்கிறது ஒரு அனுபவம். ஒரு நேரம் ஆண்டவரை ரொம்ப விசுவாசிப்போம், ரொம்ப உற்சாகமா இருக்கும். மறு நேரம் நமக்கு ஒரு சோர்வுகள், ஒரு நஷ்டம், ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம மனம் சோர்ந்து போகிறோம், ஜெபிக்க மறந்து போகிறோம், ஜெபிக்கிறதுக்கு மனமில்லாத போகிறோம். ஆண்டவர் மேல சற்று விசுவாசம் குறைகிறத பார்க்க முடியுது. பாருங்க, அது கரையில் உள்ள அனுபவம். சற்று கொஞ்சம் வந்த உடனே அதுலேயும் திருப்தி படக்கூடாது. என்ன பண்ணணும்? அழகா சொல்லுகிறார், ஆழத்துக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கணும். ஆழம் என்பது ஆண்டவர் இன்னும் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறதை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 47வது அதிகாரம் வாசித்து பார்க்கும்போது, அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் ஒரு நதியோரமாய் அழைத்து செல்வதை பார்க்கிறோம். அந்த நதியை கடக்க பண்ணுகிறத பார்க்கிறோம். முழங்கால் அளவு, கண்ணுக்கால் அளவு, இடுப்பளவு, அப்புறம் நீச்சல் ஆழம் வரைக்கும் கொண்டு போகிறத பார்க்கிறோம். இதுதான் ஆழம். ஆழம் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. ஆண்டவரை முதல்ல நம்ம ஆண்டோடைய வசனத்தை நம்பினோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், சபையில சேர்க்கப்பட்டோம், ஆண்டவருக்குள்ள நம்ம வாழ்ந்து வருகிறோம். அதோட திருப்தி ஆயிடாதபடிக்கு சற்று ஆழத்துல போய் வலையில போடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்ப்போம். ஆழம் என்பது பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை குறிக்குது. ஒருவேளை இந்த ஆழத்துக்கு வரலைன்னா நம்ம சில நேரம் தடுமாறத்தான் செய்வோம். அந்த நதியே நமக்குள்ள தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நதி என்று சொல்லப்பட்டு, அது போகிற இடத்துல எல்லாம் உயிர் வாழும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ நதி உள்ள ஊற்றுக்கள் புறப்பட்டு ஓடும். வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களுக்கு உண்டு. சீசர்கள் இயேசு கிறிஸ்துவோட 3 வருடம் அவரோட இணைந்து ஊழியம் செய்து போது கூட அவர்கள் ஆழத்துக்கு வரவில்லை. அதனால தான் அவர் மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோட எழுதுவதற்கு முன்பதாக எல்லாரும் பயந்து போய் வீடை பூட்டி கொண்டு அங்கே என்ன செய்தாங்கன்னா இருக்கிறாங்க. ஆண்டு சொல்றார், பிதாவுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற ஆளு, நான் எதிர்பார்க்கிற ஆழத்துக்கு இன்னும் வரவில்லை. இன்னும் கரையில தான் நின்று கொண்டிருந்தார்கள். அற்புதத்தை பார்த்தவர்கள், லாசரு உயிரோடு எழுந்ததை பார்த்தவர்கள், வனாந்தரத்துல 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து 5000 பேருக்கு போஷித்ததை பார்த்தவர்கள், காற்றும் கடலும் கொந்தளித்து அலைகள் முழக்கமாக இருந்த பொழுது படகுல அவர்கள் எல்லாரும் பயந்த பொழுது எரையாதை அமைதலாயிரேன்னு சொல்லி தேவனுடைய வல்லமையை பார்த்தவர்கள், பேதுரு கடலின் மேல் நடந்து அவரை போல நடந்த அந்த ஒரு அனுபவம் உண்டு. எல்லாமே நன்றாதான் இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவை அங்க கொலை செய்து அவர்கள் சிலுவையில் அடித்த பொழுது இவர்கள் எல்லாருக்கும் பயம் வந்துட்டு, நம்மளையும் கொலை செய்வாங்கன்னு சொல்லி பயம் வந்துட்டு. பயம் வந்தாலே அங்க நம்ம கடற்கரையில தான் நிக்கிறோன்னு அர்த்தம். கொஞ்சம் உள்ள வந்திருந்தாலுமே அந்த பயம் வந்துட்டுன்னா ஆழத்துல நம்ம இல்லை, கண்டிப்பாக இல்லை. அப்போ அந்த ஆழத்துல தள்ளி போய் கொஞ்சம் வலைய போடுங்கள். பாருங்க, ஒருவேளை இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக அவர் ராத்திரி முழுவதும் கரையிலிருந்து தள்ளி போயிருப்பாங்க, ஆழத்துல கொண்டு வலைய போட்டுப்பாங்க. அது இயேசு இல்லாத ஒரு லைஃப். ஆனா அங்க ஒண்ணுமே இல்லை. முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லையே அப்படின்னு சொல்றதை பார்க்கணும்.
அவர் ராம் முழுவதும் படகுல வேலை பார்க்கும்போது அந்த படகுல ஏசி இல்லை. இந்நாள் வரைக்கும் நம்ம பிரயாசப்பட்டோம், ஏசி இல்லை. ரசிக்கப்பட முன்னாடி எவ்வளோ பிரயாசப்பட்டோம், எவ்வளோ ஆழத்துக்கு போனோம், அந்த படகுல ஏசு இல்லை, நம்முடைய வாழ்க்கையில ஏசு இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்முடைய படகுல இயேசு வந்து உட்கார்ந்து இருக்கிறார். ரசிக்கப்பட்டவன் என்று சொல்கிற நம்முடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிறார். ஆனா ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா, இன்னும் ஆழத்துக்கு நீங்க வர வேண்டும், இன்னும் அபிஷேகத்துல வளர வேண்டும். சீசர்கள் பூட்டிய வீடுகளை பயந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், பிதாவினுடைய வாக்கு தத்துவம் நிறைவேற காத்திருங்கன்னு சொன்ன பொழுது அவர் பரமேறி சென்ற பின்பு எல்லாரும் மேலுட்டறையில் உட்கார்ந்து ஆழத்துக்காக அங்க ஜபத்திலையும் வேண்டுதலையும் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் நடுவில் வாசிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அங்க ஊற்றப்படுகிறது. அங்க எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளை பேசுகிறாங்க. அந்த அனுபவத்துக்குள்ள வந்தார்கள், ஆழத்துக்குள்ள வந்தார்கள். அதுவரைக்கும் யூதர்களுக்கு பயந்ததினால் பூட்டிய வீட்டுக்குள்ள இருந்தவர்கள் பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்த பிறகு ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்பட்ட பொழுது அவர்கள் ஆழத்துக்கு வந்துட்டாங்க. ஆழ்ந்து வந்தனால தைரியம் வந்தது. பாருங்க, அவர்களுக்குள்ள தேவனுடைய சுவாபங்கள் கடந்து வந்தது. யூதர்கள் எல்லாம் கூடி நிக்கிறாங்க. இது என்ன ஒவ்வொரு பாஷையில பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஒருவேளை மதுபானம் அறிந்திருப்பாங்களோ, அவங்களுக்குள்ள ஒவ்வொரு சந்தேகம். அந்த சூழ்நிலையில தான் பயந்து வீட்டுக்குள்ள இருந்த பேதுரு இன்னைக்கு எழுந்துச்சு நின்று பிரசங்கம் பண்ணுகிறான். எப்போ? ஆழம் என்ற அபிஷேகத்துக்குள்ள வந்த பொழுதுதான். நீங்கள் கொலை செய்த இயேசுவேன்னு சொல்லி அங்க சுவிசேஷத்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். அந்த ஆழத்துக்குள்ள வந்து அவர்கள் அந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணின போது எல்லாருமே இருதயத்துல குத்தப்பட்டாங்க. ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுன்னு சொன்ன போது எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றாங்க. அன்றைய தினம் ஞானஸ்தானம் பெற்று சபையில சேர்க்கப்பட்டவங்க 3000 பேர். ஆண்டவர் இத்தனை வருஷம் அவங்க கூட இருந்து பலவிதமான அற்புதங்களை பார்த்து, மறுரூப மலையில போய் தேவனுடைய மகிமையை பார்த்து, மோசையை பார்த்து, எலியாவை பார்த்து, பிதாவுடைய சத்தம் வானத்திலிருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லுகிற நான் பிரியமா இருக்கிறேன், இவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுங்கன்னு சொன்ன அந்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்து, ஆனாலும் உங்களுக்கு கரையில நின்ற அனுபவம் தான் இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய குடும்பத்துல நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கலாம், நிறைய வியக்கக்கூடிய நன்மைகள் நடந்திருக்கலாம், தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கலாம். கடற்கரையில தான் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், ஆழத்துக்கு வா. உட்கார்ந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் கீழ்ப்படிந்து மேல் வீட்டு அறையில செபிக்க ஆரம்பித்தார்கள். அதே போலதான் பேதுருங்க சொல்லுகிறாரு, நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டுட்டேன். இதுவரைக்கும் நீங்க ஒருவேளை பிரயாசப்பட்டு இருக்கலாம், ஆனா ஒரு வார்த்தை வார்த்தையின்படியே வலைய போடுகிறேன். ஆழம் என்பது அபிஷேகம், ஆழம் என்பது அவருடைய வார்த்தையின்படியே உள்ள வாழ்க்கை. ஆழம் என்பது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம அந்த ஆழத்துக்கு பிரயாசப்படுவோம். ஏதோ 1 மணி நேரம் ஜெபம் பைபிள் அப்படி இல்லை. தேவனுடைய இருதயத்தினுடைய பாரத்தை புரிந்தவர்களாய், அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாய், நமக்குள்ள கிரியை செய்கிற அந்த வல்லமை நம்ம அறிந்து கொள்ளும்படியாக, பிரகாசமுள்ள மனக்கண்ணை கொடுக்கும்படியாக நம்ம ஜெபத்தில் வேண்டுதலையும் தரித்திருக்க வேண்டும். என்ன நடந்தது? ஆழத்துக்கு வரும்போது பேதுரு அவருடைய வார்த்தையின்படியே வலைய போட்ட உடனே வலைகள் கிளியத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். ஒரு படகு நிரம்பிட்டு, ஆனாலும் இன்னும் நிறைய மீன் இருக்கு. 2 படகு நிரம்புற வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எங்க வந்த பொழுதுனா, கடற்கரையில இருந்து சற்று தள்ளி வந்து திரும்ப ஆழத்துக்கு போகும்பொழுதுதான். நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால், நம்மை கொண்டு கர்த்தர் நாம இந்த தேசத்துல ஒரு மகிமையை செய்ய வேண்டுமானால், ஜானாக்ஸ் என்ற பக்தன் அழகா இப்படியாக ஆழத்துக்கு போனா, ஆண்டவரை சுயம் நனமில்லாத ஒரு ஜெபம், ஆண்டவரை இந்த ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும், இல்லைன்னா என்னை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவருடைய விருப்பத்தின்படி செய்வது தாங்க ஆழம். ஆண்டுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதுதான் ஆழம். உங்களுடைய வார்த்தையின்படியே வலைய போடுகிறேன், அவருடைய சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படுகிறது தான் ஆழம் என்று சொல்லி பார்ப்போம்.
அந்த ஆழத்துக்கு எப்போ வருகிறோமோ அப்போ நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். யோசேப்பை பாருங்க, அவன் ஆழத்துக்கு கடந்து போனான். தன்னுடைய துன்பமான சூழல், சகோதரர்களால் பகைக்கப்பட்டான், குழியில போடப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டான், பொய் குற்றம் சாட்டப்பட்டான், சிறைச்சாலையில போனான். ஆனாலும் ஆண்டவர் அவனோட தான் கூட இருந்தார். படகில் எப்படி பேதுரோட இயேசு இருந்தது போல ஆதியாகமம் புஸ்தகம் 39 வாசிக்கும் போது யோசேப்போட கர்த்தர் கூட இருக்கிறார் என்று, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கப்படுகிறான் என்று அவனுடைய எஜமானன் கண்டு எல்லாத்துக்கும் அவனை பொறுப்பாய் விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கதான் ஆழம் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபு அந்த யோசேப்பை குறித்து ஒரு ஆசீர்வாதத்தை சொன்னார் பாருங்க. ஆதியாகமம் 49:25 உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். கர்த்தர் தான் துணையா இருக்கணும். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலே இருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் ஸ்தனங்களும் கற்பங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் உன்னை ஆசீர்வதிப்பார். சில பேர் ஜெபித்து நன்மை வேணும் மட்டும்தான் ஆண்டவர் வச்சிருப்பாங்க, ஆண்டவர் கூட இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. ஆனா இந்த யோசேப்பு பலவித பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் பட்டாலும் கூட கர்த்தரை உறுதியா பெற்றுக்கொண்டான். அதனால்தான் அங்க யாக்கோபு அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம், பூமியின் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம். ஆழத்துக்கு வரும்போது ஆசீர்வாதம். பேதுரு அன்னைக்கு ஆழத்துல வலையை போட்ட போது அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, வலைகள் கிளியத்தக்கதாக மீன்களை பிடித்தார் என்று சொல்லிப்பாங்க. அதே பெந்தெகோஸ்தே நாள்ல ஆவியானுடைய அபிஷேகம் ஊட்டப்பட்ட ஆழத்தில் இருக்கும்போது அன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது முதலாவது பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அன்னைக்கு மீன் பிடித்து கொண்டிருந்தவன் ஆவிக்குரிய ஆழத்துக்கு வந்து அபிஷேகத்தில் நடந்த போது 3000 பேரை ரட்சிப்புகளை முதல்ல வழி நடத்தினார்கள் என்று சொல்லி பார்த்து, இந்த ஆழத்துக்கு வரும்படியாகத்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். நம்ம அந்த ஆழத்துக்குள்ள வரும்போது நம்முடைய தேசம் ரட்சிக்கப்படும். இந்த ஆழத்துக்கு அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் இல்லாதபடி கர்த்தரை உறுதியா நம்ம பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய சபையில ஆசீர்வாதங்கள் உண்டாகும், உங்க குடும்பங்கள் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஆழம் என்பது நம்முடைய சுய முயற்சியெல்லாம் விட்டுட்டு, நம்முடைய சுய புத்தியெல்லாம் விட்டுட்டு, நம்ம எல்லாம் செஞ்சு நம்ம முன்னேலாம் சொல்லி அந்த திட்டத்தெல்லாம் விட்டுட்டு முழுவதுமாக ஏசப்பட்ட சரணடைந்து அவர் சொல்றதை கேட்கறது தாங்க ஆழம். அல்லேலூயா. அந்த ஆழத்துக்கு நீங்கள் வருவீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். அபிஷேகத்துல நிரம்பி வடியக்கூடிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் கேளுங்க. சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கரையிலிருந்து சற்று தள்ளும்படியா ஆண்டு சொன்னார். திரும்ப ஆண்டு சொல்றாரு, ஆழத்துக்கு கொண்டு போய் வலைய போடுங்க. முதல்ல ஆழத்துக்கு போய் வலைய போட்டுக்கிறார். ராம் முழுவதும் மீன் இல்லை. இயேசுவோட இருந்து நம்ம ஆழத்துக்கு கடந்து போகணும். அவருடைய துணையோடு நம்ம போகும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆழத்துக்கு நம்ம வருவோமா? ஒப்பு கொடுப்போமா? அதன்படியாக சொல்றாரு, ஆழத்துக்கு கொண்டு போய் வலைய போடுங்கள் அப்படிங்கிறார். வலைய போடுங்கள் அப்படி சொல்லும்போது, போடு அப்படி சொன்னா பேதுரு மட்டும் தாங்க இருந்துப்பார். போடுங்கள் என்று சொன்னால் அது ஒரு பன்மையை குறிக்கிறது, ஒருமை அல்ல, பன்மையை குறிக்கிறதாக காணப்படுகிறது. வலை என்பது ஒரு நெட்வொர்க்கை குறிக்கிறது. இன்னைக்கு தேவன் வைத்திருக்கிறதான விசுவாச பிள்ளைகள், சபையில இருக்கிற விசுவாச பிள்ளைகள், ஒருவேளை குடும்பத்தில் உள்ளவர்கள் குடும்பமாக ரசிக்கப்படணும்னா எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறதுல நம்ம வளர்ந்து பெருகணும். வலை என்பது அதுக்காண்டி இன்டர்நெட் என்ற வலைதளத்தில் போய் நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலமாக அந்த காரியங்களை அதற்கு அடிமை ஆகிடக்கூடாது. அதில் ஒரு ஆபாச படங்களுக்கு அடிமையாயிடக்கூடாது. அதில் வருகிற பப்ஜி கேமுக்கு அடிமையாயிடக்கூடாது. அதில் வருகிறதான சூதாட்டத்துக்கு அடிமையாயிடக்கூடாது. அதில் வருகிறதான டிக்டாக் போன்ற உலக பிரகாரமான காரியத்துக்கு நம்ம அடிமையாயிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்துக்கு போங்க, அது வலைய போடுங்கள் என்பது
ஒருவர் மாத்திரம் இல்லை, 2 பேர், 2 பேருக்கு மேற்பட்டவங்க குறிக்கிறது. அது ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. சபை என்பது ஒரு ஐக்கியம். சபை என்பது ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. குடும்பத்தை எல்லாம் சேர்ந்து குடும்ப ஜெபம் பண்ணணும், வலையை போடணும். குடும்ப ஜெபம் பண்ணும்போது அதில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். வலையை போடுங்க என்றால் நம்முடைய தேவன், நம்ம மூலமாக தேவனுடைய திட்டம் நிறைவேறும் என்றால் ஆழத்தில் கொண்டு வலையை போடணும். ஒருவர் 1000 பேரையும், இருவர் 10000 பேரையும் துரத்துவார்கள் என்று சொல்லி ஆண்டு சொல்லியிருக்கிறார். அப்போ வலையை போடுங்க. 2 பேர் சேர்ந்து ஒருமனப்படும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகிறது. பூமியில எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அந்த காரியம் அவர்களுக்கு பிதாவினால் உண்டாயிருக்கும் இயேசு சொன்னார். அப்போ வலைகளை போடணும். நம்ம தனிப்பட்ட முறையில் ஆழத்துக்கு போகிறது ரொம்ப அவசியம். அதோட நம்முடைய குடும்ப ஜெபம் ரொம்ப அவசியம். நம்ம சில நேரங்களில் இன்னைக்கு நம்ம தேவைப்பட்டா, ஒரு ஆபத்து வந்தா, ஒரு பிரச்சனை வந்தால் தான் கர்த்தரை தேடணுமே தவிர, இன்னைக்கு கொரோனா வந்திருக்கிறதுல தான் நம்ம கர்த்தரை தேடுவோம். போராட்டம் அவசரம் தான் கர்த்தரை தேடுவோம். எப்பொழுதுமே நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது தான் அதான் ஆழம். அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் 2 பேர் ஆழத்தில் உள்ளவங்க ஜோமன் ஊழியர்கள், ஆமென், எல்லாரும் ஒன்று சேர்ந்து வரும்போது அது ஒரு வலையாய் மாறுகிறது. அங்கே ஆண்டுக்கு என்று ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணலாம். வலையை போடும்போது தேவனுக்காக மீன் பிடித்து ஆத்துமா ஆதாயம் பண்ணுங்கிற அவர் நல்ல ஒரு ஐக்கியமாக செயல்படுவோம். சில பேருடைய குடும்பங்களில் குடும்ப சமம் இருக்காது. சபைகள் யாரோடும் ஒட்ட மாட்டாங்க. அவங்க வருவாங்க, அவங்க போவாங்க. சில இதில் ஐக்கியத்தை விரும்ப மாட்டாங்க. வலையை போடுங்கன்னா ஆண்டவர் பின்னால் சொல்றாரு, அந்த நடந்த சம்பவத்துக்கு அப்புறம், நீ இது முதல் மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பான். இன்னைக்கு நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாக வலைகளை போடணும். எல்லாரோடு நம்ம கூடுமானவருக்கு ஐக்கியமாக இருந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இந்த நாட்களில் நம் வலையை போடும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். மீன் பிடிப்பதற்கு வலை ரொம்ப அவசியம். வலை என்பது ஐக்கியம். ஒன்றுக்கு மேற்பட்ட 2 பேர் அல்லது அதுக்கு மேற்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இருந்து தேவனுக்காக பிரயாசப்படுகிறத குறிக்கிறது. ஜெபிக்கிறத குறிக்கிறது. வேதத்தை கலந்து ஆலோசிக்கிறத குறிக்கிறது. பெரியா பட்டணத்தார் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். ஒரு ஆளும் அங்கே சொல்லப்படலை. பெரியா பட்டணம் முழுவதும் அது ஒரு வலை. அன்னிலிருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு நல்ல குணசாலிகளாய் மாறினார்கள் என்று சொல்லி பாருங்கள். இன்னைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தைகளை கேட்கிற உங்கள் கர்த்தர் உயர்த்த போகிறார். எல்லாமே முடிந்தது என்று நீங்க நினைத்திருக்கலாம். இந்த லாக்டவுன் நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த வியாதி ஒரு நாள் இப்போ தீர மாட்டேங்குது. நாளுக்கு நாள் பெருகி கொண்டு இருக்குது. பொது போக்குவரத்து இன்னும் இல்லை. ஒரு இடங்களுக்கு போக முடியல. சபை திறக்கப்படலை. அப்படி திறந்தாலும் ஒரு சில சின்ன சபைகளை திறக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், கரையிலேருந்து கொஞ்சம் சற்று பாருங்கள். ஆழத்துக்கு கொண்டு போய் உங்கள் வலையை போடுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வலைகள் கிளியத்தக்க மீன்களை பிடித்தார். ஆண்டவர் விரும்புகிற இடத்துக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கடந்து வரணும். என்னை விசுவாசிக்கனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவனதி உள்ள ஊற்றுகள் புறப்பட்டு ஓடும். தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த நதி நிமித்தம் புது கனிகள் உண்டாகும். மாதந்தோறும் அது புது கனிகள் கொடுக்கும். அங்க எல்லா உயிர்களும் பிழைக்கும். நீங்க ஆண்டவருக்குள்ள அபிஷேகத்துல வளர்ந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். உங்க மூலமா உள்ள திட்டங்களை செயல்படுத்துவார். உங்களை அநேக 1000 ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் பயன்படுத்துவார். இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? தேவனை நோக்கி எல்லாரும் பார்ப்போமா? தேவ பிரசன்னம் நம்ம நிரப்பி கொண்டு இருக்கிறது. இருக்கிற இடத்துல நீங்க ஜெபிக்க முடியாத முழங்கால் படியிடுங்க. எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. இந்த வேலையில் ஆண்டவர் சொல்றேன், ஐயோ நான் இது வரைக்கும் நான் கரையில தானே நின்றுட்டு இருக்கேன். கரை என்பது இருமனதை குறிக்கிறது.
கடலின் அலைக்கு அது ஒப்பாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சந்தேகப்படுகிறோம் தான் கடலின் அலைக்கு ஒப்பாய் குறிப்பிடுகிறார். நான் என் தேவனை சந்தேகப்பட மாட்டேன், என் தேவனை நான் சந்தேகப்பட மாட்டேன். கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டோட சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே இன்னும் நீச்சல் ஆழத்துக்குள்ள கொண்டு போங்க. இன்னும் கொஞ்சம் கண்ணு கால கரையிலேருந்து கொஞ்சம் தள்ளி, கரையிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஆழத்துக்கு. தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தம் தான் ஆழம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்கிறார். அவன் தேவனை தரிசிப்பான். அதுதாங்க ஆழம். ஆண்டவர் நீங்க ஆழத்துக்கு வரும்படியாக விரும்புகிறார். ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு ஒவ்வொரு நாளும் யோனுக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா அவன் நீதிமானா இருந்து தன் காலத்துல வாழ்ந்தவர்களுள்ள நீதிமானா இருந்தான். அவன் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அந்த இடத்துக்கு நம்ம வருவோமா? நம்ம அந்த இடத்துக்கு வர சில குடும்ப சாபங்கள்லாம் மாறும். அபிஷேகத்துல நிரம்பி இருக்கும் பொழுது ஆண்டோடைய வார்த்தையை கேட்க முடியும். ஆண்டோர் பேசுகிறத கேட்க முடியும். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். உன்னதத்திலிருந்து உங்கள் பலன் வருமட்டும் அப்படியே இருக்கும் என்று சொல்லப்பட்டு, பரிசுத்த ஆவி உங்கள் மேலே வந்து இறங்கும் போது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டு, நீங்க விசுவாசிக்கிறீங்க, நல்லதுதான். அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவாங்க. விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்துல இன்னைக்கு இருக்கிற காணப்படுகிற எல்லா போராட்டங்களுக்கும், தோல்விகளுக்கும், வியாதிகளுக்கும், கொரோனாவுக்கும் நம்ம தப்பிக்கணும்னா விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி பார்க்கணும். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உலக வாழ்க்கைக்காக நான் உங்களை பிரிக்க மாட்டேன்ப்பா, இம்மைக்காக மாத்திரம் அவரை பற்றி கொள்வோமானால் நம்மை போல பரிதபிக்கக்கூடியவர்கள் ஒருத்தரும் இல்லை. ஆண்டவரை நோக்கி எல்லாரும் பார்ப்போம். உண்மையாக இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறான். அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்காதவர்கள், ஐயோ நான் ஞானஸ்தானம் எடுக்கணுமேன்னு சொல்லி அந்த கரையில இருந்து இன்னும் உள்ள வருதுங்கன்னு அர்த்தம். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஊழியம் செய்யுங்க. வலை என்பது அந்த தேவனுடைய வார்த்தையை சொல்லி சுவிசேஷ ஊழியத்தை குறிக்கிறது. அதனாலதான் மீன்களை பிடிக்க முடியும். மீன்களை ஆண்டவர் ஆத்தும ஆதாயத்துக்கு ஒப்பு சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். நீங்க ஆழத்துக்கு வந்தீங்கன்னா சத்துரு வெக்கப்பட்டு ஓடி போவான். நீங்க ஆழத்துக்கு வரும்போது உங்களுடைய கூடாத காரியத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். நீங்க ஆழத்துக்கு வரும்போது உங்களுக்குள்ள பயங்கள்லாம் மாறும். ஆழத்துக்கு வாரும். அல்லேலூயா. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்து அமர்ந்திடும். பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய அபிஷேகத்தை நிறைவா எங்களுக்கு தரும்படியாய் அப்பா அந்த வேலையில் நாங்கள் கேட்கிறோம்ப்பா. அப்பா அந்த ஆன்லைன் சர்வீஸில் இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் இன்னைக்கு வார்த்தைகளை கேட்ட தேவாதி தேவனுடைய அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உங்களுடைய அபிஷேகம் அளவில்லாமல் இறங்குவதாக, அக்கினி அளவில்லாமல் இறங்குவதாக, சத்துருடைய கிரிகள்லாம் முறியடிக்கும்படியான ஒரு அபிஷேகம் இறங்குவதாக. அவர்கள் எவ்வளோ முயற்சி செய்தும் இன்னும் ஆழத்துக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்குமே, ஆனால் கர்த்தர் எல்லா தடைகளும் உடைத்து போட்டு எசேக்கியேலுக்கு அப்ப கொண்டு போன மாதிரி எங்க ஒவ்வொருத்தரையும் அங்கு கொண்டு போவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நம்முடைய மகிமை வெளிப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அப்பா பெரிய காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.